ஹாய் காய்ஸ், பாப்பா ரொம்ப நாளாக என்கிட்ட பானிபூரி செஞ்சு கொடுமான்னு கேட்டால் அவளுக்காக தான் இந்த பானிபூரி வீடியோ. என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு ஜாரில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி ஒரு ஃபில்டரில் நல்லா வெடிக்கட்டி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அது ஃபுல்லாக வெடிக்கட்டி வச்சுட்டு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அப்புறம் என்கிட்ட சாட் மசாலா இருந்தது, அதுவும் போட்டு நல்லா கலந்து உப்பு பார்த்து ஒரு இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த பானிபூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு நான் 2மே நல்லா கழுவி வச்சுருக்கேன். நான் மண் இருக்கும் பாப்பா கொடுக்கறதுனால நல்லா கழுவி வச்சுட்டு ஒரு கிணத்துல இதுமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு ரொம்ப வேகணும் கிடையாது, பதமாக வேகணும், அதை பார்த்து இது பண்ணோம். அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பானிபூரி தேவையானதை நம்ம வறுத்துக்கலாம். நான் கடையில் தான் வாங்கினேன் பானிபூரி, 10 ரூபா பேக்கெட் தான், எங்களுக்கு 2 போதும் எங்களுக்கு, அதனால் நான் பானிபூரி வாங்கியிருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் சூடான பிறகும் நல்லா பானிபூரி வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு ஆகும். ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுக்கலாம் சரி, இல்லை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரி. ஆனால் பானிபூரி நமுத்து போகுது, நல்லா மொறுமொன்னு இருக்கும். பசங்க எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் தோல் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கையாலே நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா, அப்புறம் கொரியண்டர் பவுடர், சாட் மசாலா போட்டு இதுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூனு சேர்த்து நல்லா கையிலே மேஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வெங்காயம் சேர்க்கக்கூடாது, நீங்கள் இதுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் சேர்த்திங்கன்னா தண்ணி விட்டுடும். வெங்காயம் சேர்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.